இயேசு ஆண்டவர் பெரியவர், பெரியன செய்திடுவார். இயேசு ஆண்டவர் அற்புதர், உனக்கு அதிசயம் செய்திடுவார். இயேசு ஆண்டவர் பெரியவர், பெரியன செய்திடுவார். இயேசு ஆண்டவர் அற்புதர், எனக்கு அதிசயம் செய்திடுவார். தீமைகள் என்னை அணுகாது, துன்பங்கள் என்னை நெருங்காது. தீமைகள் என்னை அணுகாது, துன்பங்கள் என்னை நெருங்காது. கலங்கிட மாட்டேன், பயப்பட மாட்டேன், காண்கின்ற தேவன் என்னுடனே. கலங்கிட மாட்டேன், பயப்பட மாட்டேன், காண்கின்ற தேவன் என்னுடனே. இயேசு ஆண்டவர் பெரியவர், பெரியன செய்திடுவார். இயேசு ஆண்டவர் அற்புதர், எனக்கு அதிசயம் செய்திடுவார். குருமாக இயேசு ஆண்டவர் பெரியவர், பெரியன செய்திடுவார். இயேசு ஆண்டவர் அற்புதர், எனக்கு அதிசயம் செய்திடுவார். என்னோடு இருப்பவர் வல்லவரே, வரங்களால் என்னை நிரப்பிடுவார். என்னோடு இருப்பவர் வல்லவரே, வரங்களால் என்னை நிரப்பிடுவார். என்னோடு இருப்பவர் வல்லவரே, வல்லமையால் என்னை நிரப்பிடுவார். என்னோடு இருப்பவர் வல்லவரே, வல்லமையால் என்னை நிரப்பிடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரங்கள் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரங்கள் பிடித்து நடத்திடுவார். இயேசு ஆண்டவர் பெரியவர், பெரியன செய்திடுவார். இயேசு ஆண்டவர் அற்புதர், அதிசயம் செய்திடுவார். மீண்டுமாக இயேசு ஆண்டவர். பெரியவர், நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் மாறாதவர், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எனக்கு வெற்றியின் ஆண்டவர். மீண்டுமாக இயேசு ஆண்டவர் பெரியவர். பெரியன செய்திடுவார். நீதாமே நம்முடைய பிள்ளைகளை தொடும், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவர், இந்த நாளில் நீர் பெரிய அற்புதங்களை செய்யும். இந்த நாளில் நீர் விடுதலையின் வல்லமையோடு வாரும். நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் பெரியவர் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிற அழகையை விட நீர் பெரியவர். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்களை விட நீர் பெரியவராக இருக்கிறீர். நீர் விடுதலை தருகிற ஆண்டவராக, எங்களை வெற்றிக்குள் வழி நடத்துகிற ஆண்டவராக, எங்கள் வாழ்க்கையில் நீர் அதிசயம் செய்கிற ஆண்டவராக இருக்கிறீர். எனக்கு அதிசயம் செய்திடுவார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா.
எல்லாரும் அப்படி ஒன்றவை ஆண்டவரை போற்றி அவரை மாற்றிப்படுத்துவோம். இந்த நேரத்தில் எங்கள் குரல்களை உயர்த்தி, எங்கள் உள்ளங்களை உயர்த்தி, வல்லமை உள்ள ஆண்டவரை, விடுதலை தருகிற ஆண்டவரை, வெற்றி கொடுக்கிற ஆண்டவரை, நாங்கள் பாடியது போல அதிசயங்களை செய்கிற ஆண்டவரை, பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவரை நாங்கள் போற்றுவோம். அப்பா, நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவராக இருக்கிறீர் அப்பா, நீர் பெரியவராக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மால் முடியாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. எங்கள் வாழ்க்கையில வீசுகிற புயலை விட நீர் பெரியவராக இருக்கிறீர். நீர் அதை அடக்கும் ஆண்டவராக இருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கொந்தளிப்பை விட நீர் பெரியவராக இருக்கிறீர். அந்த கொந்தளிப்பை ஒரு வார்த்தையிலே நீர் அமைதிப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறீர். எங்கள் உடலில் இருக்கிற நோய்களை விட நீர் பெரியவராக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமடையும்படி நீர் செய்கிறீர். நன்றி கூறுகிறோம், நன்றி கூறுகிறோம், நன்றி கூறுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்களை விட, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இல்லாமையை விட, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையை விட நீர் பெரியவர் ஆண்டவரே. நீர் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது எங்கள் தரித்திரங்கள் மறைந்து போய்விடுகிறது, எங்கள் இல்லாமைகள் இல்லாமல் போய்விடுகிறது, எங்கள் தனிமைகள் மறைந்து போய்விடுகிறது. நீர் பெரியவர் அப்பா. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. கல்லறையில் இருந்த லாசருவை நீர் வெளியே கொண்டு வந்த கடவுள், கல்லறையில் இருந்த பிணத்தை நீர் உயிரோடு எழுப்பின ஆண்டவர். உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையிலே மரித்து போயிருக்கிற காரியங்களை நீர் உயிரோடு எழுப்புகிற ஆண்டவர். எங்கள் உடலிலே மரித்து போயிருக்கிற உறுப்பை நீர் உயிரடையும்படி செய்கிற ஆண்டவர். எங்கள் குடும்பத்துக்களே மரித்து போயிருக்கிற சமாதானத்தை, எங்கள் குடும்பத்துக்களே மரித்து போயிருக்கிற ஒற்றுமையை, எங்கள் குடும்பத்துக்களே மரித்து போயிருக்கிற இறை ஒளியை மீண்டும் நீர் கொண்டு வருகிற ஆண்டவர் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் ஆளுமை செய்கின்றார், அனைத்து உயிர்களே பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களே பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜாதி ராஜா வாழ்க, கர்த்தாதி கர்த்தர் வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க, கர்த்தாதி கர்த்தர் வாழ்க. எப்போதும் இருப்பவர் வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க. எப்போதும் இருப்பவர் வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள். உருமாக ராஜாதி ராஜா வாழ்க, கர்த்தாதி கர்த்தர் வாழ்க. எப்போதும் இருப்பவர் வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க. உருமாக ராஜாதி ராஜா வாழ்க, கர்த்தாதி கர்த்தர் வாழ்க. என் விடுதலை தருகிறோம், வெற்றி இருப்பவர் வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க. துதியோடும் புகழ்ச்சியோடும்
வாசலில் நுழையுங்கள், துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள், சொல்லுவோம், ஸ்தோத்திர பலியிடுங்கள். உருமாக ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் வாழ்க. ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம், இருப்பவர் வாழ்க, ஆண்டவருடைய நாமத்தை மாட்சிப்படுத்துவோம். வருபவர் வாழ்க. மீண்டுமாக ராஜாதி ராஜா, ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் மாறாதவர், கர்த்தர் வாழ்க, நீர் எங்களை ஆளுமை செய்கிறீர், இருப்பவர் வாழ்க, நீர் எங்கள் வாழ்க்கையை அதிசயம் செய்கிறீர். வருபவர் வாழ்க. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களே பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களே பாடுங்கள். எல்லாருமாக மீண்டும் ஆண்டவரை போற்றுவோமா? நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் நல்லவர், மாறாதவர், மகிமையின் ஆண்டவர், வெற்றி தருகிற ஆண்டவர், விடுதலை தருகிற ஆண்டவர், எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், எங்களை தூக்கி விடுகிற ஆண்டவர், எங்கள் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர், எங்கள் வேதனைகளை மாற்றுகிற ஆண்டவர், எங்கள் உடல் நோய்களை குணமாக்குகிற ஆண்டவர், எங்கள் மன நோயை குணமாக்குகிற ஆண்டவர், எங்களை இருளில் இருந்து வெளிச்சத்தில் கொண்டு வருகிற ஆண்டவரே, எங்களை பாதாளத்தில் இருந்து பரலோகத்துக்கு கொண்டு வருகிற ஆண்டவரே, எங்கள் பாதையில் வெளிச்சமாக இருப்பவரே, எங்கள் பாதையில் ஆசீர்வாதமாக இருப்பவரே, எங்களுக்கு முன்னே செல்லுகிற ஆண்டவரே, எங்களுக்கு பின்னே நின்று எங்களை வழி நடத்துகிற ஆண்டவரே, எங்களுக்கு மேலே இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, எங்களுக்காக வழக்காடுகிற ஆண்டவரே, எங்களுக்காக போர் புரிகிற ஆண்டவரே, எங்களுக்காக கதவுகளை திறந்து விடுகிற ஆண்டவரே, எங்களுக்கு புதிய பாதை அமைத்து கொடுக்கிற ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ஆண்டவர் நீர், இறைவனே நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் வல்லவர், நீர் மாறாதவர், நீர் மகிமையின் ஆண்டவர், நீரே அனைத்தையும் ஆளுமை செய்கிறவர். ஹல்லேலூயா. இந்த தாயங்களை மறந்தாலும் நீர் எங்களை மறவேன் என்று சொன்னீரே. இஸ்ரவேலின் ஆண்டவர் கண்ணயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை என்று சொன்னீரே. உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. எங்களை மார்போடு அணைக்கிற ஆண்டவரே, எங்களை தோள் மேல் சுமக்கிற ஆண்டவரே, எங்களை கண்மணி போல் காக்கிற ஆண்டவரே, எங்கள் தலைமயிரெல்லாம் எண்ணி வைத்திருக்கிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி எங்கள் பரலோக தேவனை மாட்சிப்படுத்துவோம் இந்த நேரத்திலே. இது ஆண்டவர் ஆளுமை செய்கிற நேரம், இது ஆண்டவர் எங்களை நிரப்புகிற ஒரு நேரம், இது ஆண்டவர் தன்னுடைய அக்கினி எங்கள் மத்தியிலே ஊற்றுகிற ஒரு நேரம், இது பரலோகம் எங்கள் மத்தியிலே இறங்கி வருகிற ஒரு நேரம், இது தீமைகள் விரண்டு ஓடுகிற ஒரு நேரம், இது எங்கள் கட்டுக்கள் கட்டவிழ்க்கப்படுகிற ஒரு நேரம், இது எங்கள் இருளில் இருக்கிற எங்களை விடுதலை ஆக்குகிற ஒரு நேரம், எங்களை சூழ்ந்திருக்கிற இருள்கள் விலகி ஓடுகிற ஒரு நேரம், எங்கள் சாபங்கள் மறைந்து போகிற ஒரு நேரம், எங்களுக்கு எதிராக இருக்கிற தீமைகள் தோற்று போகிற ஒரு நேரம். கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கட்டும், எங்கள் குரல்கள் ஆண்டவரை போற்றி கொண்டு இருக்கட்டும். ஆண்டவர் தன்னுடைய மகிமையை ஊற்றி கொண்டிருக்கின்றார், ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை ஊற்றி கொண்டிருக்கின்றார். அவரை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு, அவரை நோக்கி துதிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை கொடுத்து கொண்டிருக்கின்றார். காண்டா மிருகத்துக்கான வல்லமை உங்களுக்குள்ளே வருகிறது, காண்டா மிருகத்துக்கான ஒரு வல்லமை உங்களுக்குள்ளே வருகிறது, எழுந்து பிரகாசிக்கிற ஒரு வல்லமை உங்களுக்குள்ளே வருகிறது, தூசியை தட்டி விடுகிற ஒரு வல்லமை உங்களுக்குள்ளே வருகிறது,
துயரமாக ஏறுகிற ஒரு வல்லமை உங்களுக்குள்ளே வருகிறது. மான் கால்களைப் போல உங்கள் கால்களை ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார். உங்கள் பாதையிலே ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகின்றார். நன்றி ஆண்டவரே, எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகிறோம். எங்களை அபிஷேகம் பண்ணுவதற்காக நன்றி கூறுகிறோம். எங்களை உம்முடைய வல்லமையினால் ஆட்கொள்வதற்காக நன்றி கூறுகிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் உடலுக்குள்ளே வருவதற்காக நன்றி அப்பா. எங்கள் உடலுக்குள்ள இருக்கிற தீமைகள் அகன்று போவதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் உடலில் இருக்கிற நோய்கள் இப்பொழுது குணமாவதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் உடலுக்குள்ள இருக்கிற வலிகள் இப்பொழுது இல்லாமல் போவதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்துக்குள்ள இருக்கிற சாபங்கள் இப்பொழுது நீங்கி போவதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. இருளான உன் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. இருளான என் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. இயேசுவின் பேரொளி மேல் வீச எழும்பி ஜொலித்திடுவோம். இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழும்பி ஜொலித்திடுவோம். இயேசுராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் கூடும் இந்த இடத்திலே. சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். நாங்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பயந்து ஓடிடுதே. நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் தூரமாக இயேசுராஜன் உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உம்முடைய அபிஷேகத்துக்காக, உம்முடைய வல்லமைக்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இடத்திலே அந்தகார வல்லமை முறித்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். அந்தகார வல்லமை முறித்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். அந்தகார வல்லமை முறித்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். முறித்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். கர்த்தரின் கரத்தால் கட்டுக்கள் எல்லாம் அறுக்கப்படுகிறதே. கர்த்தரின் கரத்தால் கட்டுக்கள் எல்லாம் அறுக்கப்படுகிறதே. இயேசுராஜன் உருமாக இயேசுராஜன் ஓசனா 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 ஓசனா. இயேசுராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் இடத்திலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா.
எல்லாரும் உங்கள் உள்ளங்களை உயர்த்துங்கள், கரங்களை உயர்த்துங்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்கள். இது விடுதலையின் நேரம். இயேசுவின் நாமத்திலே சாத்தானை விரட்டுங்கள். இந்த நேரத்திலே இயேசுவின் நாமத்திலே உங்கள் மேல் இருக்கிற இருள் விலகி போகும்படி கட்டளையிடுங்கள். இயேசுவின் நாமத்திலே உங்கள் உடல் நோய்கள் குணமாகும்படி கட்டளையிடுங்கள். இயேசுவின் நாமத்திலே உங்கள் உடலில் இருக்கிற கட்டுக்கள் கட்டவிழ்க்கப்படும்படியாக நீங்கள் கட்டளையிடுங்கள், ஜெபியுங்கள். Alleluia. 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 யார் பிரிக்க முடியும் என் இயேசுவின் அன்பிலிருந்து? எதுதான் பிரிக்க முடியும் என் இயேசுவின் அன்பிலிருந்து? ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவருடைய அன்பிலிருந்து, ஆண்டவர் இயேசுவின் பாதையில் இருந்து, கடவுள் உங்களுக்கு தந்திருக்கிற அழைப்பில் இருந்து நீங்கள் பிரிந்து போகாமல் இருக்க, நீங்கள் விழுந்து போகாமல் இருக்க ஆண்டவரிடத்தில் அர்ப்பணியுங்கள். கடவுள் உங்களை கொடுத்த குடும்பத்தை இருளின் வல்லமை ஆளுமை செய்யாமல் இருக்க உங்கள் குடும்பத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு வருகிற பாடுகளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளை குறித்து நீங்கள் ஒருபோதும் முறுமுறுக்காதீர்கள், பின்வாங்காதீர்கள், சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீர்கள். தூய பவுல் கூறுவார், வான தூதர் வந்தாலும் என்னை கடவுளுடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. என் வாழ்க்கையிலே பசி, பட்டினி, நோய்கள், வேதனைகள், வருத்தங்கள் வந்தாலும் என் ஆண்டவர் இயேசுவின் அன்பில் இருந்து என்னை பிரிக்க முடியாது. மாணவர்களே, சாத்தான் உங்களை ஆண்டவர் இயேசுவின் அன்பில் இருந்து, ஆண்டவர் இயேசுவின் அழைப்பில் இருந்து, ஆண்டவர் இயேசுவின் பாதையில் இருந்து பிரிப்பதற்காக பல விதங்களிலே போராடுவான், பல வழிகளிலே வருவான். உங்கள் உடலுக்குள்ளே இருந்து செயலாற்றுவான். உங்கள் உள்ளத்தை அவன் தொட பார்ப்பான், உங்கள் சிந்தனைகளை தொட பார்ப்பான், உங்கள் பேச்சிலே அவன் வந்து விடுவான். இடம் கொடுக்காதீர்கள், ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். யார் பிரிக்க முடியும் என் இயேசுவின் அன்பிலிருந்து? எதுதான் பிரிக்க முடியும் என் நேசரின் அன்பிலிருந்து? எல்லோரும் பயபக்தியோடு அப்படி அர்ப்பணிப்போமா? யார் பிரிக்க முடியும் என் இயேசுவின் அன்பிலிருந்து? எதுதான் பிரிக்க முடியும் என் நேசரின் அன்பிலிருந்து? வேதனையோ, நெருக்கடியோ, சோதனையோ பிரித்திடுமோ? வேதனையோ, நெருக்கடியோ, சோதனையோ பிரித்திடுமோ? யார் பிரிக்க முடியும் என் இயேசுவின் அன்பிலிருந்து? எதுதான்
பிரிக்க முடியும்? என் நேசரின் அன்பிலிருந்து வியாதிகளோ வியாகுலமோ கடன் தொல்லையோ பிரித்திடுமோ? வியாதிகளோ வியாகுலமோ கடன் தொல்லையோ பிரித்திடுமோ? யார் பிரிக்க முடியும்? என் இயேசுவின் அன்பிலிருந்து சொல்லுவோம். எதுதான் பிரிக்க முடியும்? என் நேசரின் அன்பிலிருந்து. இப்படியே முழந்தாள் படிக்கிட்டு நாம் ஆண்டவரை ஆராதிப்போமா? ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் ஆண்டவர்